விக்ரமாதித்தன் கதைகள் 63. மரண பயம். முன்கதை சுருக்கம். வேதாளத்தை மீண்டும் பிடித்த விக்ரமாதித்தன் அதை தன் தோளில் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். வேதாளம் மௌனத்தை கழித்து பேசியது. மன்னா, சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று கூறிவிட்டு கதையை சொல்லத் தொடங்கியது. ஒரு ஊரில் பெரும் செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு தன் ஒரே மகனின் மீது அதீத பாசம். அவன் தன் மகனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தான். அப்போது ஒரு சோதிடன், இந்த திருமணத்தன்று மணமகன் வீட்டின் வாசலில் ஒரு பாம்பு கடித்து அவன் இறக்க நேரிடும் என்று எச்சரித்தான். இதை கேட்டு அதிர்ந்த செல்வந்தன் தன் மகனை எந்தவித ஆபத்தும் வராதபடி ஒரு உயர்ந்த கோபுரத்தின் உச்சியில் வைத்து போட்டுவிட்டான். திருமணம் நடக்கும் நேரம் வந்தது. மணமகன் மண்டபத்திற்கு வர முடியாதபடி தடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விறகு வெட்டி தான் சேகரித்த விறகுகளை விற்க வந்தான். கோபுரத்தின் உச்சியை விட அடுத்த தெரு உயரமாக இருந்தது. அந்த விறகு வெட்டி சுமையேற்றியிருந்த வண்டியின் விறகு ஒன்று கோபுரத்தின் ஜன்னல் வழியாக உள்ளே விழுந்தது. துரதிருஷ்டவசமாக விறகுக்குள் மறைந்திருந்த ஒரு பாம்பு மணமகனை கொத்திவிட்டது. அவன் அங்கேயே உயிர் நீத்தான். செல்வந்தன் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தான். தன் மகன் பிழைக்க வழி தேடி பல தேசங்கள் அலைந்தான். இறுதியில் ஒரு மகானை சந்தித்தான். அவர் ஒரு மந்திரத்தை உபதேசித்து, இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மயானத்தில் நீ 1 மண்டல காலம் ஓதினால் இறந்தவர் உயிர் பெற்று வருவார் என்றார். செல்வந்தனும் அவ்வாறே செய்தான். மந்திரத்தின் சக்தியால் அவனது மகன் உயிர் பெற்று எழுந்தான். ஆனால் உயிர் பெற்றவன் தன் தந்தையை அடையாளம் காணவில்லை. தன் வீட்டை தேடி போகவில்லை. அவன் அப்படியே காட்டை நோக்கி ஓடிச் சென்று துறவியாகிவிட்டான். கதையை முடித்துவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, அவன் ஏன் தன் தந்தையை தேடி போகவில்லை? அந்த வாலிபனின் மனதில் ஓடியது என்ன? இதற்கான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்றது வேதாளம். விக்ரமாதித்தன் நிதானமாக பதிலளித்தான். மந்திர சக்தியால் உயிர் பெற்றது அவன் உடல் மட்டுமே. அவன் கோபுரத்தில் இருந்தபோது அனுபவித்த பயமும் மரண வேதனையும் அவனது ஆன்மாவை தெளிவடைய செய்தன. உலக இன்பங்கள் நிலையற்றவை என்பதை அந்த மரணத்தின் விளிம்பு அவனுக்கு உணர்த்தி விட்டது. அதனால்தான் மீண்டும் உலக வாழ்க்கையில் நுழைய விரும்பாமல் மெய்ஞானத்தை தேடி துறவியானான். அவனுக்கு தந்தை என்ற பந்தம் அன்றே ஆழ்ந்து விட்டது. மரண பயத்தில் ஆன்மா தெளிவடையும் என்கிறாயா விக்ரமாதித்தா என்று கேட்டது வேதாளம். ஆம் வேதாளமே, ஒரு மனிதன் மரணத்தின் வாசலுக்கு சென்று திரும்பும் போது தான் நிச்சயம் ஒரு நாள் என் நாளையே கூட இறந்துவிட வாய்ப்பு உண்டு என்று அவனுக்கு புரிந்துவிடும். அதுதான் மன்னா உலகின் நியதி. ஆனால் நீ உன் மௌனத்தை கழித்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.